ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் vlogs. விஷ் யூ a ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட முதல் வீடியோவில் நம்ம யூனிஃபிகேஷன் ஆஃப் மேன்கைண்ட் சேப்பியன்ஸ் புக்கோட ஒரு பாட்டை தான் பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஹியூமன் சொசைட்டி ரொம்ப வேகமாக வளர்ந்தது. அதனால ஆர்டிஃபிஷியலாக ஒரு நம்பிக்கை ரூல்ஸை கிரியேட் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்றா கோஆப்ரேட் பண்ண வச்சாங்க. அப்போதான் கல்ச்சர் உருவானது. ஒவ்வொரு கல்ச்சருக்கும் தனி பிலீஃப்ஸ், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். கல்ச்சரில் மிகப்பெரிய மாற்றம்னா மாடர்ன் பொலிட்டிக்கல் ஆர்டர் தான். எல்லா கல்ச்சரும் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. சின்ன சின்ன கல்ச்சர்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய சிவிலைசேஷன் உருவாக்கும். இல்லைனா ஒரு பெரிய சிவிலைசேஷன் சின்ன சின்னதாக ஸ்ப்ரெட் ஆகி இவால்வ் ஆகிடும். கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. லாட்டின் மொழி பிரிஞ்சு உருமாறுது. அப்போலாம் ஒவ்வொரு கண்டத்தை, நாட்டை, நகரத்தை, தீவை டிஃப்ரெண்ட் வேர்ல்டு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு இடத்துல சண்டை நடந்தா அது இன்னொரு இடத்த பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் கண்ட்ரியை ஸ்டேட்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒரே எக்கனாமிக் சிஸ்டம், லீகல் சிஸ்டம், சயின்டிபிக் சிஸ்டமை ஃபாலோ பண்றோம். ஆத்தென்டிக் கல்ச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா எந்த கல்ச்சரா இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாரு. இப்போ நம்ம கிட்ட ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி குசைன்ஸ் இருக்கு. இட்டாலியன்னா ஸ்பெகட்டி வித் டொமேட்டோ சாஸ், அர்ஜென்டினா பீஃப் ஸ்டிக்ஸ், இந்தியனா ஹாட் சில்லிஸ் அதிகமா இருக்கும். பட் இந்த டிஷ்ஷெல்லாம் ஆதியில இருந்து அந்த கண்ட்ரில சாப்பிட்டுட்டு இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. கல்ச்சர் இவால்வ் ஆனதுக்கு குளோபல் யூனிஃபிகேஷன் தான் காரணம். மெக்சிகோல தயாரிச்ச சில்லி பெப்பர்ஸ் இன்னைக்கு இந்தியன் ஃபுட்ல ஆட் ஆகுது. காக்னிட்டிவ் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் சேப்பியன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட மிங்கிள் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸ்னு சொல்லிக்கிட்டான். என்டையர் ஹியூமன் ரேஸை சிங்கிள் யூனிட்டா கவர்ன் பண்ண 3 யூனிவர்சல் ஆர்டர்ஸை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட மானிட்டரி ஆர்டர், செகண்ட் பொலிட்டிக்கலான இம்பீரியல் ஆர்டர், தேர்ட் ரிலீஜியஸ் ஆர்டர். வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் கான்க்யூரர் யாருன்னா மணி தான். மக்கள் ஒரே கடவுளை வணங்கலனாலும், ஒரே ராஜாவை ஃபாலோ பண்ணலனாலும் ஒரே காசை யூஸ் பண்ண ரெடியா இருந்தாங்க. 1519ல ஹெர்னன் கார்டஸ் மெக்சிகோவை இன்வைட் பண்ணாங்க. கார்டஸ் ட்ரேடுக்கு கோல்டு தான் பயன்படுத்தினாங்க. லோக்கல்ஸ்க்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. ஏன்னா அந்த மெட்டலை சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. அதை வச்சு என்ன லாபம்னு யோசிச்சாங்க. கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடந்த போர்ல வெற்றி பெற்றவங்க கோல்டு காயின்ஸ்ல அவங்க கடவுளோட அடையாளத்தை மென்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆதி காலத்துல காசு கிடையாது. அப்போ பாட்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணாங்க. சிறிய அளவுல ட்ரேட் பண்ணும்போது பாட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆச்சு. காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ல அது சூட் ஆகல. ஒரு கட்டத்துல மனுஷனுக்கு அவன் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் குட்ஸ் தரணும்னு சிச்சுவேஷன் வருது. அப்போதான் எக்ஸ்பர்ட்ஸ் காசை உருவாக்குறாங்க. மணி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் டைம்ல உருவாக்கப்பட்டது. அது வெறும் காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் கிடையாது. மணி நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போலாம் காயின்ஸ் அண்ட் கரன்சில மணி இருக்கிறது கம்மி தான். எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்ல எலக்ட்ரானிக் டேட்டாவா இருக்கு. மனுஷனால டைம் ஆர் பியூட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனா மணியை சேவ் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு கமர்ஷியல் மார்க்கெட் பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே மணியோட இன்வென்ஷன் தான். மணி ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுது. ஹிஸ்டரியில முதல்ல மணி உருவானதுன்னா அது சுமேரியாவோட பார்லி மணி தான். அதே சமயத்துல தான் ரைட்டிங்கும் டெவலப் ஆனது. 3rd மில்லியனியம் பிசில ஏன்ஷியன் மெசபோட்டோமியா அதுல உருவானது தான் சில்வர் ஷெக்கல். அது 8.33 கிராம்ஸ் ஆஃப் சில்வர். அந்த சமயத்தில் சில்வர் ஷெக்கல்ஸ் மூலியமாக தான் பேமெண்ட்ஸ் நடக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டோட காயின்ஸ் உருவானதுன்னா அது 640 பிசியில் கிங் எலியட்டிஸ் ஆஃப் லிடியாவோட ஆட்சியில் வெஸ்டர்ன் அனோட்டோலியால தான் உருவானது. ராஜா காலத்துல இருந்தே கள்ள நோட்டு, கள்ள காயின்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறது பெரிய கிரைமா இருந்திருக்கு. இது ராஜாவோட கௌரவ பிரச்சனையா பார்த்தாங்க. பிகாஸ் கரன்சில ராஜாவோட சைன் இருக்கும். அந்த தப்புக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்க. ரோமன் காயின்ஸை டெனாரின்னு சொன்னாங்க. அதை இந்தியாவில் ட்ரேடுக்கு உடனே அக்செப்டும் பண்ணாங்க. டெனாரியஸ் காயின்ஸோட ஜென்ரிக் நேம் ஆனது. முஸ்லிம் கேலிப்ஸ் அதை தினார்ஸ்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட நிறைய கண்ட்ரில தினார் அதுதான் அபிஷியல் கரன்சியா இருக்கு. மக்களோட மத நம்பிக்கை, கொள்கை வேற வேறையா இருந்தாலும் கோல்ட் அண்ட் சில்வரை ஒரே மாதிரி தான் நம்பினாங்க. நிறைய பேர் மணி தான் ரூட் ஆஃப் ஆல் ஈவில்னு காலகாலமா சொல்றாங்க. ஆனா மணி தான் ஒரே ட்ரஸ்ட் சிஸ்டம். அதுக்கு ஜாதி, மதம், மொழின்னு எதுவும் கிடையாது. அதே சமயம் அதுக்கு சில டார்க் சைடும் இருந்துச்சு. மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்பாம அவனோட காசை தான் நம்பினான். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு முட்டாள்தனமா சொன்னான். எம்பையர்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர். அதுக்கு 2 முக்கியமான கேரக்டர் தேவைப்பட்டது. ஒன்னு ரூல் பண்றதுக்கு போதுமான மக்கள் இருக்கணும். அதுவும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். இன்னொன்னு ஃபிளெக்சிபிள் பார்டர்ஸ் இருக்கணும். ஹிஸ்டரியோட லார்ஜஸ்ட் எம்பையரான பிரிட்டிஷ் எம்பையர் டெமோக்ரஸி பேசிஸ்ல தான் ரூல் பண்ணாங்க. எம்பையர்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. ஏன்னா நிறைய மக்களை ரொம்ப நாள் கண்ட்ரோல்டா ரூல் பண்ண முடியாது. அப்படியே முடிஞ்சாலும் அது அழிவுல தான் போய் முடியும். இதெல்லாம் கிரிட்டிக்ஸ் வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனா இது எல்லாமே நான்சென்ஸ்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா எம்பையர் ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்.
ஒரு எம்பையரை உருவாக்க பல ஆயிரம் மக்களை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு. வார், அடிமைத்தனம், ஜெனோசைட்லாம் எம்பையர்ஸோட நெகட்டிவ் இம்பாக்ட். அதே சமயம் எம்பையர்ஸ் மூலயமா நல்லதும் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இந்தியால முகல் எம்பையர் இல்லைன்னா இன்னைக்கு தாஜ்மஹால் இருந்திருக்காது. பிரிட்டிஷ் படை எடுக்கலனா இங்கிலீஷ் இருந்திருக்காது. அக்காடியன் எம்பையர் ஆஃப் சர்கான் தி கிரேட் தான் உலகத்தோட முதல் எம்பையர். 2250 பிசில அவர் மெசோபொட்டாமியால ஒரு சின்ன நகரத்தை ரூல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் பல டெரிட்டரிஸை கேப்சர் பண்ணாரு. அவர் இறந்த அப்புறம் அந்த எம்பையர் நிலைச்சு நிக்கல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அசீரியன், பாபிலோனியன், ஹிட்டியர் ராஜாக்கள் இவரை ரோல் மாடலா வச்சு உலகத்தை கான்க்யூர் பண்ணாங்க. பெர்ஷியன் கிங் ஆன சைரஸ், நான் இந்த உலகத்தையே ரூல் பண்ண நினைக்கிறது மக்களோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. ஜூஸ் அவர் ரூல் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்லது பண்ணணும் தான் நினைச்சாரு. சைனாவோட முதல் எம்பரரான கிங் ஷி ஹாங்டி என்ன சொல்றாருன்னா, 6 திசைகளும் அதுல இருக்கிற எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அதுல இருக்கிற எல்லாரும் நம்ம ரூல்ல சேஃபா இருப்பாங்க. சின்ன சின்ன கல்ச்சர்ஸ்லாம் பெருசா வளர்ந்ததுக்கு காரணமே எம்பையர்ஸ் தான். ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி கல்ச்சர், மணி, ஐடியா இருந்தது எம்பரர்ஸ்க்கு வரமா அமைஞ்சது. எம்பரர்ஸ் எல்லாரும் அவங்க மற்ற ஊருக்களை அக்வயர் பண்றத அவங்க மக்களுக்காக தான் பண்றாங்கன்னு சொல்லி நியாயப்படுத்தினாங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் ஐடியாஸை அடாப்ட் பண்ண வைக்கிறாங்க அந்த காலத்து எம்பரர். அதனால லோக்கல் கல்ச்சர் அழிக்கப்படுது. அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். ஸ்டில் அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்னதான் மக்கள் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அடாப்ட் பண்ணாலும் அவங்கள பார்பரியன்ஸா தான் பார்த்தாங்க. ஒரு இந்தியனை கூட பிரிட்டிஷ் மாஸ்டர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் கத்துக்கிட்டு நைஃப் அண்ட் ஃபோக்ல தான் சாப்பிடுவாரு. இங்கிலாந்து போயிட்டு பேரிஸ்டரா குவாலிஃபை ஆனாரு. நல்ல கோட் சூட் போட்டுட்டு இருந்தாரு. ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கன் ட்ரெயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு வீசப்பட்டாரு. அவர் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஒரு கட்டத்துல மக்கள் வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ் அடாப்ட் பண்ணாங்க. லிபரலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம், ஃபெமினிசம், நேஷனலிசம் எல்லாம் அடாப்ட் பண்ணாங்க. அத்தன்டிக் கல்ச்சர்னு இந்த காலத்துல எதுவுமே இல்ல. எல்லா கல்ச்சரும் போர், ரத்த கருன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் உருவெடுத்து வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியால நம்ம எல்லாரும் டீ சாப்பிட்டுக்கிட்டு கிரிக்கெட்டை பத்தி வெறித்தனமா பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு பிரிட்டிஷ் இந்தியால ரூல் பண்ணதுதான் காரணம்னு சொல்றாரு. மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற போர், பொருளாதாரம் பாதிப்பு இன்னொரு நாட்டை அஃபெக்ட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம ரிலிஜனை டிஸ்கிரிமினேஷனோட சோர்ஸ்னு சொல்றோம். ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னன்னா, சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் லாஸ் ஃபவுண்டட் ஆன் அ பிலீஃப் இன் சூப்பர் ஹியூமன் லா. யூனிவர்சல் எம்பையர், யூனிவர்சல் மணி மாதிரி ரிலீஜியனும் ஹிஸ்டரியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அப்போ விளைச்சல் நல்லா வரும்னு வேண்டுதலுக்காக ஆடுகளை சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிலீஜியனோட ரெவல்யூஷன் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அனிமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து இந்த உலகத்துல மற்ற கிரியேச்சர்ஸ் மாதிரி ஒரு கிரியேச்சர். பாலித்திஸ்ட் வந்து இந்த உலகம் மக்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற உறவோட ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. நம்ம நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். பாலிதிசம் படி நிறைய கடவுள் இருக்கு. பட் மனிதர்கள் ஒரு கடவுளை அக்செப்ட் பண்றாங்க, இன்னொரு கடவுளை ரிஜெக்ட் பண்றாங்க. கேத்தலிக்ஸ்க்கும் புரொட்டஸ்டன்ஸ்க்கும் யூரோப்ல 16th and 17th செஞ்சுரியில் நடந்த போற ரொம்ப நொட்டோரியஸ்னு சொல்றாரு. இத்தனைக்கும் ரெண்டு கூட்டமும் ஒரே கடவுளை தான் வணங்குது. 24 ஆகஸ்ட் 1572 பிரெஞ்சுல புரொட்டஸ்டன்ஸ்க்கும் கேத்தலிக்ஸ்க்கும் நடந்த போர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. ஆக்சுவலி கொல்லப்பட்டாங்க. சென்ட் பார்த்தலோமிஸ் டே மசாகர்ல 5000ல இருந்து 1000 புரொட்டஸ்டன்ஸ் ஒரே நாள்ல கொல்லப்பட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட ரோமன் போப் ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாராம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மோனோதீசம் கான்செப்ட் உருவாகுது. அதாவது ஒரே ரிலிஜன், ஒரே கடவுள். கிறிஸ்டியன்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. அவங்களும் இஸ்லாமும் அவங்க ரிலீஜனை வேர்ல்டு ஃபுல்லா பரப்புனாங்க. மோனோதிஸ்ட் ஒரு கடவுளை மட்டும் அக்செப்ட் பண்ணாங்க, மற்றதை மறுத்தாங்க. அந்த ஒரு கடவுளை வணங்க மறுத்தவங்களை கொளுத்துனாங்க. அடுத்து டியூவலிசம்னு ஒரு கான்செப்ட் உருவாகுது. அது என்ன சொல்லுதுன்னா, நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த உலகம் குட்டுக்கும் ஈவிலுக்கும் நடக்கிற போருக்கான பேட்டில் ஃபீல்டு. இதனாலேயே சொர்க்கம், நரகம்னு ரெண்டு கான்செப்ட் உருவாகுது. ஓல்ட் டெஸ்டாமெண்ட்ல இதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்ல அப்படின்னு வேற சொல்றாரு. இப்போ ஒரு ரிலீஜன், உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டி, மோனோதிஸ்ட் காட நம்புது, டியூவலிஸ்ட் டெவில் இருக்குன்னு சொல்லுது, பாலிதிஸ்ட் செயின்ட்ஸ் அண்ட் அனிமிஸ்ட் கோஸ்டையும் நம்புது. ஸ்காலர்ஸ் ஒரு ரிலீஜன்ல காம்பினேஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் சோர்ஸை சிங்க்ரட்டிசம்னு அழைச்சாங்க. கடைசி 300 வருஷமா செக்யூலரிசம் அதிகரிச்சது. அதனால ரிலிஜனோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சது. லிபரலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம், நேஷனலிசம், நாசிசம் எல்லாம் ரிலிஜன் இல்ல, ஐடியாலஜிஸ். கடைசியா வந்தது தான் ஹியூமனிசம். ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண சில கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமனிசம்க்கு அடுத்து சோஷியலிசம் கான்செப்ட் உருவாகுது. ஹியூமனிட்டி ஒரு இண்டிவிஜுவலோட நல்லனை பார்க்கும். சோஷியலிசம் ஒரு குரூப் ஆஃப் சேப்பியன்ஸோட நல்லதை பார்க்கும். இவல்யூஷன் வர வர மனுஷன் சூப்பர் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சான். காமர்ஸ், எம்பையர்ஸ், ரிலீஜியன்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தை உருவாக்கிச்சு. ஸ்காலர்ஸ் நிறைய பேரை பொறுத்தவரை கல்ச்சர்ன்றது ஒரு வைரஸ் மாதிரி, அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நேஷனலிசம் கூட ஒரு வைரஸ் தான். நீ ஒரு கண்ட்ரியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா இன்னொரு கண்ட்ரியை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு கண்ட்ரியோட வெப்பன் டெவலப் ஆச்சுன்னா அதோட நெய்பரிங் கண்ட்ரியும் மொத்த காசையும் வெப்பன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். அடுத்து ஹிஸ்டரியோட முக்கிய பங்குனா அது சயின்டிபிக் ரெவல்யூஷன் மூலமா தான் நடந்தது. நம்ம இதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching.